ஐபிஎல் 2026க்கான கேகேஆர் ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிறைய பர்ஸ் வச்சுட்டு ஆக்ஷன் போன ஒரு டீம், நிறைய பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. இவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னா, டின் ஆலன் இல்லனா டிம் சைஃபர்ட் அலாங் வித் ரகுவன்சி, தேர்ட் ரஹானே, ஃபோர்த் கிரீன், ஃபிஃப்த் மனிஷ் பாண்டே இல்லனா அனுகுல் ராய், அப்புறம் ரிங்கு, ரமன்தீப் சிங், சுனில் நரேன், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா. இவங்களோட இம்பாக்ட் பிளேயர் பத்திரானா இல்லனா முஸ்தபிசூர் ரஹ்மான். இந்த பிளேயிங் லெவல்ல அனுகுல் ராய் அப்படிங்கிற பிளேயரை நான் ஹையா ரேட் பண்ணுவேன். பிகாஸ் சையது முஸ்டக் அலி டிராஃபில ரன்ஸும் சரி விக்கெட்ஸும் சரி பயங்கரமா எடுத்திருக்காரு. அவர் அண்டர் ரேட்டடாவே இது வரைக்கும் ஐபிஎல் இருக்காரு, கன் ஃபீல்டர் கூட. சோ மனிஷ் பாண்டேவா அனுகுல் ராயான்னு கேட்கும் போது அனுகுல் ராய்க்கு தான் போவே, ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸும் வந்துடும். எனக்கு இந்த டீம்ல எங்க ப்ராப்ளமா தெரியுதுன்னா அந்த பினிஷர் ரோல் தான். ரிங்குவோட ஃபார்ம் ஒரு கொஸ்டினபிளா இருக்கு. ரமன்தீப் அந்த அளவுக்கு பொலாட அளவுக்கு பினிஷர் கிடையாது. அப்புறம் சுனில் நரேன் இருக்காரு, அவரை லாஸ்ட் 2 இயர்ஸா ஓப்பனிங் ஆட விட்டுருக்காங்க. சோ 7th பொசிஷன் 8th பொசிஷனுக்கு ஒரு மேட்ச பினிஷ் பண்ணி கொடுப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ இந்த பினிஷர் ரோல் மட்டும் லைட்டா ஒரு ப்ராப்ளம் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.